உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு நடக்க போகுது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்களை அனைத்து ராசி என்பவர்களும் பெற போறீங்க. ஏன் இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விமர்சையாக பேசணும் அப்படின்னா, இயற்கை சுப கிரகமான குரு பகவானுடைய பெயர்ச்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நிறைய சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை தனக்காரகன் சொல்லுவோம். அந்த தனம் அப்படின்னு சொல்றது பொருளாதாரம், பெயர், புகழ், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான திருமணங்கள், குழந்தை பேரு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பகவான். அதனால தான் இந்த பெயர்ச்சி ரொம்ப விமர்சனையாக பேசுகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான நற்பலன்களை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஏன்னா குருவுடைய பார்வைகள் 5, 7, 9ஆம் பார்வைகள் இருக்க போது. அதனால 12 ராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பாக ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்க போது. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு, சில தீமைகளும் சில ராசி என்பவர்களுக்கு வரலாம். அது என்னென்ன மாதிரி தீமைகள் வரப்போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். துலா ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். துலா ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செய்யக்கூடியவர்கள், எதிர்காலத்தை அறிந்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் யாரையும் ஏமாற்றக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம பிஸ்னஸ் பண்ணால் நேர்மையாக பண்ணணும், வேலை செஞ்சால் மற்றவங்கள தொல்லை பண்ணாமல் வேலை பார்க்கணும், நம்ம என்னதான் நம்மளுக்கு கஷ்டப்பட்டால் கூட நம்ம நேர்மையை தவறாமல் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள், குடும்பத்துக்காக, மனைவிக்காக, குழந்தைக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த துலா ராசி என்பவர்கள் தான். இந்த துலா ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். இந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பட்டங்களையும் பதவிகளையும் கொடுக்கக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக வரும், சம்பள உயர்வு கண்டிப்பாக வரும். இல்லை சார் வேலையே இல்லாமல் இருக்கேன் சார்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் படித்ததற்கு மேலே, உங்களுடைய திறமைக்கு மேலே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் வேலை மாற்றம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரமோஷனோட, ஒரு இன்க்ரிமெண்ட்டோட, இல்லை நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக சம்பளத்தோட, அதிக பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. இல்லை சார் அந்த கம்பெனிலே இருக்கேன், எனக்கு இந்த கம்பெனிலே ப்ரமோஷன் வருமா சார், இந்த கம்பெனிலே இன்க்ரிமெண்ட் வருமானா கண்டிப்பாக ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்தே தீரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த 10ஆம் இடத்தில் இந்த குரு பெயர்ச்சி ஆகிற, உச்சம் பெற்ற குரு பெயர்ச்சி ஆகிறது வந்து இன்னும் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய 5ஆம் இடத்து பார்வை உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல விழும். தனஸ்தானத்தில் குருவுடைய தனக்காரகனுடைய பார்வை விழும்போது என்ன கேட்டிங்கன்னா, துலா ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழிலில் பண வசதி வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு நேரம். நிறைய துலா ராசி என்பது என்ன பண்ணுறாங்கன்னா, பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பணம் வந்தால் நான் பிஸ்னஸ் பண்ணிவிடுவேன், பணம் வந்தால் நான் வந்து பணத்தை போட்டு சம்பாதிச்சிடுவேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் நிறைய வரும். அது பேங்க் லோனாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலாம், ஃபேமிலியில் யாராவது ஹெல்ப் பண்ணலாம், உங்கள் மாமியார் வீட்டில் ஹெல்ப் பண்ணலாம், மாமனார் வீட்டில் ஹெல்ப் பண்ணலாம், யாராவது ஒருத்தர் மூலமாக பண வரவுகள் உண்டு. அந்த மாதிரி முயற்சி பண்ணி தொழிலில் மென்மேலும் வளர்ச்சி பெறக்கூடிய, பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதுமாதிரி குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பது என்னங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள், பிரச்சனைகள். நிறைய துளாராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் எப்பவுமே சண்டை இருக்கும். நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க, ஆனால் அவங்க யாரும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம். ஆனால் அதனால் சண்டைகள், பிரச்சனைகள், ஆனால் உங்களை குறை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த குடும்பத்தில் கூடிய சண்டைகள் விலகி உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் பிரிஞ்சு சண்டையினால் திருமணத்தில் பிரிஞ்சு, கணவன் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப ஒற்றுமை ஏற்பட்டு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கும். அதே போல் கோர்ட்டு கேஸு, வம்பு, வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. 2ஆம் திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு 2ஆம் திருமணம், இது மாதிரி பலவிதமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. துலா ராசி என்பவர்கள் இந்த வருஷம் என்ன செய்யலாம் சார் அப்படின்னா,
கண்டிப்பாக ஒரு இடம், வீடு, வண்டி, வாகனம் வாங்குவது நல்லது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்த குரு உச்சமாய் பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு வாங்கியே தான் ஆகணும், இடம் வாங்கியே தான் ஆகணும், வண்டி வாங்கியே தான் ஆகணும். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கெலாம் எல்லாம் காசு இல்லையே சார், நான் எங்கே சார் போய் வீடு வாங்குறது, நான் எங்கே சார் இடம் வாங்குறது, நீங்கள் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. முயற்சிகள் பண்ணுங்கள். முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக நேரமும் நல்லா இருக்கும்போது என்ன ஆகும், ஏதோ ஒரு வழியில் ஒரு இடம் வாங்குறதுக்கு ஒரு சென்டாத இடம், ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இடம், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடமா வாங்க முடியுமா சார்னு யோசிக்கக்கூடியவர்கள் கூட இந்த வருஷம் நீங்கள் எவ்வளோ ஏழ்மையில் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு வரும். ஒரு 2 வீலர் வாங்கலாம், கார் வாங்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வாங்கிறதுக்கான வாய்ப்பு. இல்லை சார் நான் இருக்கிறத விற்கணும்னு தான் நினச்சிட்ருக்கேன் சார், இடம் விற்றா போதும் சார், வீடு விற்றா போதும்னா, இடம் விற்று பணம் வரும், வீடு விற்று பணம் வரும். அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்குங்க, ஒரு வீடு வாங்க, தப்பே கிடையாது. இல்லை சார் கடனே பல லட்சங்கள் இருக்குது, என்ன இருந்தாலும் சரி இந்த வருஷம் துலா ராசி அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம். அதை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம சில விஷயங்களை செய்ய முடியும். இப்போ வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்னா, அது மென்மேலும் உயர்வதற்கு, விலை உயர்வதற்கு, அதன் மூலமாக பிற்காலத்தில் உங்களோட பலவிதமான பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள்லாம் வரலாம். அதனால் வீடு வாங்குங்க, இடம் வாங்குங்க, வண்டி வாங்குங்க. கடன் வாங்கி வாங்கினாலும் தப்பு இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சார் ஹவுசிங் லோன் தான் போகணும் சார், நான் வந்து லோன் போய் தான் சார் வாங்கணும், என்கிட்ட காசே கிடையாதுனாலும் பரவாயில்ல, வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லாதவர்கள் மருத்துவம் மூலமாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவர்கள், துளாராசி அப்படின்னு சொன்னாவே இந்த சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கோளாறுனால அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லாமல் போயிருக்கலாம். நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருப்பீங்க, எடுக்காமலாம் இருந்திருப்பீங்க, ஆனாலும் எனக்கு ஒன்றும் நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க. கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் நிறைய செலவு பண்ணிட்டேன் சார், இதுக்கப்புறம்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் சுயஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முயற்சிகளும் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த குரு 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார், ருணரோக சத்ருஸ்தானத்தையும் பார்க்கிறார். இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த நோய் நொடி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள், உடல் பாதிப்பு பெற்றவர்கள் எல்லாமே சிறப்பாக பழைய மாதிரி மன ரீதியாக, உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே நல்ல ஆரோக்கியத்துடன் தெம்புடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல் துலா ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனைகள் தீரும், பம்பு வழக்கு எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. முக்கியமாக வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், நிறைய துளாராசி என்பவர்கள்னா, இல்லை சார் நான் வெளிநாடுலாம் போக மாட்டேன் சார், எனக்கு இங்கேயே இருந்தால் போதும் சார், எனக்கு இங்கேயே வேலை கிடைச்சா போதும்னு நினைக்கக்கூடியவர்கள் தயவு செய்து நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும், உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், நீங்கள் நேசிக்கக்கூடியவர் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு துளாராசி என்பவர்களுக்கு எப்பவும் இருக்குது. அதை செய்து கொள்ளக்கூடிய நேரம். நான் முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கேன், கிடைச்சா நல்லது தான் சார்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் கிடைக்க தான் போகுது. அந்த முயற்சி வெற்றியடையக்கூடிய நேரம். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே ஒரு போராட்டமான காலகட்டமாக கடந்த காலகட்டம்லாம் இருந்துச்சு. அந்த நிலை மாறி அங்கேயுமே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல சந்தோஷத்துடன், மன நிம்மதியுடன், உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய போராட்டங்கள் சந்திச்சிட்டாங்க துளாராசி என்பதெல்லாம். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வீசா எப்போ முடியும்னு தெரியாது சார், வேலையை விட்டு எப்போ அனுப்புவான்னு தெரியாது சார், நான் வேலை இல்லாமல் இப்போ ஒரு 3 மாதம் இருக்கேன் சார், 2 மாதம் இருக்கேன் சார், என்னை வந்து தேவையில்லாமல் ஒருத்தர் வந்து என்னோடய மேலதிகாரியை மேலே பொய்யா ஏதாவது சொல்லி என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்லக்கூடியவர்களும் கூட இந்த வருஷம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுமாதிரி 10ஆம் இடத்துல குரு பெயர்ச்சியாகிறது வந்து பார்த்திங்கன்னா, அரசாங்க வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு, அரசு சார்ந்த துறையில் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அரசியலில் இருக்கவர்களுக்கு ஒரு பெண்மேலும் ஒரு பெரிய ஒரு பட்டங்களையும் பதவிகளும் வேலை வாய்ப்பையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதற்கான முயற்சிகள் செய்து கொள்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு கேந்திரத்திலேயோ அல்லது திரிகோணத்திலேயோ உங்கள் ராசியை அல்லது லக்னத்தை பார்க்கும்போது இன்னும் பல்வேறு விதமான யோக பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா, தசா புத்தி ரொம்ப முக்கியமாக இருக்குது. தசா அப்படின்னு சொல்லக்கூடியது சில பேருக்கு ராகு திசை, கேது திசை, சனி திசை போன்ற தசா புத்திகள் நிறைய பல்வேறு விதமான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. இல்லை சார் எனக்கு சுக்கிரதசை தான் நடக்குது, எனக்கு குரு தசை தான் நடக்குது, கண்டிப்பாக எனக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்
உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி PDFல 51 பக்கம் கொடுக்குறோம் வெறும் 500 ரூபாய்க்கு. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தருவோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், கடிகார பிரசன்னம் மற்றும் அனைத்து விதமான பிரசன்ன வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.